ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனிமியா பார்ட் 4 பார்க்கலாமா? This video sponsored by genrew.online. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனிமியாவோட கண்டினியூவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமியா டைப்பான 5th டைப்பு அனிமியா ஆஃப் த கிரானிக் டிசீஸு. அப்படின்னா ஆர்பிஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த அயன் மெட்டபாலிசம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லாட்டினா எரித்ராபாய்ட்டினோட ஆக்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து கிரானிக் டிசீஸாக மாறுது. இது எப்படி டெவலப் ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நோய் வந்துட்டு ஒரு நோய் மூலயமா அந்த அனிமியா வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அதான் கிரானிக்காக மாறுறது. இதில் வந்துட்டு ஆர்பிஸோட மார்ஃபாலஜி பார்த்திங்கன்னா நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக்கில் இருக்கும். இதோட காமன் காசஸ் எதனாலலாம் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு காமனாக வந்துட்டு அனிமியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிரானிக் இன்ஃபெக்ஷன் லைக் வந்து டியூபர்குலோசிஸு அண்ட் வந்து ஆப்சஸ் ஆஃப் த லங்ஸ். ஆப்சஸ்னால் பஸ் கலெக்ஷன் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து அனிமியா ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐ மீன் வந்துட்டு கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், தொடர்ந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து எரித்ரோபாய்ட்டின் செக்ரேஷன் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அனிமியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நியோபிளாஸ்டிக் டிசார்டர் அப்படின்னா இந்த கேன்சர் உள்ளவங்களுக்கு லங்ஸ்லேயோ இல்லை பிரெஸ்ட்டில் வந்துட்டு கேன்சர் இருக்கவங்களுக்கு அனிமியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர் இன்க்ரீஸ்டு. பிஎம்ஆர்னால் பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவியர் அனிமியா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரலாம். ஸ்ப்ளீன் வந்து என்லார்ஜ் சம் டைப் ஆஃப் அனிமியா வரும். அதில் வந்து சிக்கிள் செல் அனிமியாவில் பார்த்திங்கன்னா லிவர் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்களும் அனிமியா வரும். நாசியா, வாமிட்டிங்கு, அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட் அதை காமன் காசஸ். இதெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அனிமியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாசியான ஒன்றும் இல்லை, வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீனல் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஆல்பினியூரியா ஈஸே காமன். அதில் கலர் ஆஃப் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேன் பிகாஸ் ஆஃப் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேலாக இருப்பாங்க. பிங்க்கும் இல்லாமல் ரெட்டு, அதாவது ரத்த சோகை உள்ள மாதிரி இருப்பாங்க. ஸ்கின் லாஸஸ் எலாஸ்டிசிட்டி பிகம் வந்து தின்னாகவும் அந்த ஸ்கின்லாம் வந்துட்டு லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கலர் ஹேரோட கலர் பார்த்திங்கனாவும் வெள்ளையாகவும் இல்லை க்ரே கலராகவும் மாறிடும். நமக்கு நெயிலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு இந்த கரோட்டின் வந்து கம்மியாகி ரத்த சோகை ஏற்பட்டவங்க கரோட்டின் கம்மியாகி நெயில் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும், உடையிற மாதிரி இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது பேர் மெடிக்கல் டேர்மில் டேக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. அதனால் கார்டியோ அவுட்புட்டும் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஹார்ட் வந்து டைலட்டடு கார்டியாக் மர்மர் வரவும் வாய்ப்பு அதிகமாக அந்தமாதிரி இருந்தாலும் அனிமியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். மசில்ஸ் பிகம் வீக்காகவும் ஆகும். பேஷண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனர்ஜி ரொம்ப சோர்ந்தாப்புலேயே இருப்பாங்க, எனர்ஜி இல்லாதமே இருக்கும். இதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை அனிமியானால தான். இன்க்ரீஸ்டு சென்சிட்டிவிட்டி, அந்த கோல்டு, ஹெட் ஏக்கு, லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ட்ரௌசினஸ், ரெஸ்ட்லெஸ் இருந்தாலும் அனிமியா வர வாய்ப்பு இருக்குது.